நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு தமிழக அரசும் காப்பீட்டு நிறுவனங்களும் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளாகவே சாகுபடி பொய்த்துப் போய்விட்ட நிலையில் பயிர் காப்பீட்டுத் தொகையை அரசே விவசாயிகளுக்காக செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் தற்கொலை அதிகரித்திருக்கும் நிலையில் பயிர் காப்பீட்டுத் தொகையை செலுத்தக்கூட வழியில்லாமல் இருப்பதாக விவசாயிகள் தரப்பில் கூறப்படுகிறது. பணம் கட்டுவதற்கான காலக்கெடு 30ஆம் தேதி என அறிவித்து அதோடு இன்றோடு முடிய போகிறது. இந்த காலகட்டத்தில் சரிபாதி பேர் கூட கட்ட முடியவில்லை. சிட்டாடங்கள் வாங்குவது சங்கடங்கள் நிறைய இருப்பதால் வாங்கி கொண்டு வந்து சேர்க்க முடியல. அதனால் கால நீடிப்பு உடனடியாக செய்து அந்த பெருமிய தொகையை அரசே கட்ட வேண்டும் என்பதுதான் விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது. 500-1000 ரூபா நோட்டு செல்லாத பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஏராளமான விவசாயிகள் காப்பீடு வரைக்கும் பண்ணாமல் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் இல்லாமல் பல கிராமங்களை ஒரே நிர்வாக அலுவலர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி குறுகிய நேரத்தில் காப்பீடு பண்ண முடியல. எனவே டிசம்பர் மாதம் முழுவதும் காப்பீடு பண்ணுவதற்கான காலக்கெடுவை மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் காலக்கெடு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நாளைக்குள் மத்திய அரசாங்கத்திடம் பேசி கால நீட்டிப்பு உத்தரவை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை பிரீமியம் கட்டுவதற்கான கால நீட்டிப்பை வழங்க வேண்டும்.